ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட்டம் உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய மாடல் பேப்பர் பார்த்துடலாமா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது டேஷ். செகண்ட் ஒன், சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக. தேர்ட் ஒன், வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது டேஷ். ஃபோர்த் ஒன், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் டேஷ். ஃபிஃப்த் ஒன், இலக்கண குறிப்பு தருக, வண்ணமும் சுண்ணமும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிக்ஸ்த் ஒன், அகவல் ஓசை டேஷ் பாவுக்குரியது. செவன்த் ஒன், பொருந்தாததை கண்டறிக. யானைகள் பிணைக்கப்படும், சிலம்புகள் புலம்பும், மலைகள் மட்டுமே கலகமடையும், புனல் மட்டுமே அடைக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பகுதி 2ல் வந்து எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக. 2 மார்க்ஸ். 8th ஒன், விடைக்கேற்ற வினா. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும். புறம் பற்றிய செய்திகள் கூறுவது புறத்திணையாகும். 9th ஒன், பாசவர் வாசவர் பல்லின விளைஞன் உமனர் சிலம்பு காட்டும் இவ்வணிகர்கள் யாவர். 10th ஒன், குறிப்பறிக அவயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 11th ஒன், கலை சொல் தருக, டாக்குமெண்ட் பிலீஃப்னு கொடுத்துருக்காங்க. 12th ஒன், ஊர் பெயர்களை மறுவுவை எழுதுக. கோயம்புத்தூர், கும்பகோணம். 13th ஒன், கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. ஸோ அடி எதுக எழுதுக, இலக்கண குறிப்பு எழுதுக, கொள்க குறைக்க. 14th ஒன், புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. ஸோ பகுதி 3 பாருங்கள், கட்டாய வினா 18. ஸோ வந்து 3 மார்க்கு. 15th ஒன், முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 16th ஒன், சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவே என்பதற்கான சில சான்றுகள் தருக. 17th ஒன், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் தருக. எல்லா கொஷின் பேப்பரையும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். 18th பாருங்க, தூசும் துகிரும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடலை எழுதுக. அப்படி இல்லை அப்படின்னா மாற்றம் எனது என தொடங்கும் காலக்கணிதம் பாடலின் அட்சய பாத்திரம் வரை எழுதுக. பகுதி 4ல் வந்து பாருங்கள், எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக. 19th ஒன், நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்று உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. 20 பாருங்கள், ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அப்படி இல்லைன்னா அழகிட்டு வாய்ப்பாடு தருக. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ இந்த ஒரு திருக்குறளுக்கு வந்து அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. ஸோ 21 எப்பயுமே வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. 22 வந்து மொழிபெயர்க்க அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். பகுதி 5 பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 23 வந்து சிலப்பதிகார மருவூர் பக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. அப்படி இல்லைன்னா பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. ஸோ 2ல் 1 அட்டன் பண்ணுங்கள். 24 பாருங்கள், மங்கையராய் பிறப்பதற்கே என்னும் தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சாதனை பெண்மணிகள் 3 பற்றி விவரித்து எழுதுக. அப்படி இல்லைனா ராமானுஜர் நாடகத்தை கதைகளாக எழுதுக. ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் எதெல்லாம் படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய் ஸ்டூடெண்ட்ஸ்.